ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இப்போ வாங்கியிருக்கிற புது ஓடிஜியில் கேக் செய்யலாங்க. ஃபஸ்ட்டு பனானா கேக் தான் செய்ய போகிறோம். குட்டீஸ்க்கு பனானா கேக் தான் வேணும்னு கேட்டாங்க. அதனால் பனானா கேக் செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாங்க. பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், நல்லா பழுத்தது 4 வாழைப்பழங்க. வாழைப்பழத்தை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி பாத்திரத்தில் வச்சுட்டுங்க, முட்டை அதில் ஆட் பண்ணிட்டேங்க. நான் பிராய்லர் கோழி முட்டை எடுத்துருக்குறேங்க. நாட்டுக்கோழி முட்டை இருந்ததுனால நீங்கள் அது வேணாலும் எடுத்துக்கலாம். பீட்ரு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணால் நல்லா உடஞ்சி வந்துடுதுங்க. அதுக்குள்ளே நம்ம சலிச்சு வச்சுருக்கிற மைதா போட்டு நல்லா கலக்கிறோம். நல்லா கலக்கிட்டு உள்ளே பொடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்திக்கிறேங்க. பட்ரு கொஞ்சம் லேசாக உருக்கியிருக்கிறேங்க, அதையும் சேர்த்திட்டேங்க. சுகர் சிரப்புங்க, அப்போ தான் கேக் ஸ்பாஞ்சியாக வரும்னு சுகர் சிரப்பு ஆட் பண்ணியிருக்கிறேங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கிட்டு பேக்கிங் பவுடரு, பேக்கிங் சோடா ஒரு 1/4 ஸ்பூன் போடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க. சில்லிகான் ஸ்ட்ரேயில் இதெல்லாம் ஊற்றி 1/2 மணி நேரம் ரெஸ்ட்டில் வச்சுட்டு ஓடிஜியில் வைக்கிறேங்க. ஓடிஜி ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 45 மினிட்ஸ் வச்சுட்டுருக்குது 180 டிகிரி ஃபாரன்ஹீட்டில். உள்ளே வச்சுட்டேங்க. 40 நிமிஷம் ஆனோடனேயுமே கேக் நல்லா நம்ம சின்னதாக கொஞ்சமாக தான் மாவு, அதில் பாதி தான் வச்சுருந்த ஸ்ட்ரேயில் நல்லா ப்ளஃபியாக வெந்து வந்துருச்சுங்க. பார்க்குறக்கே நல்லா அழகாக இருக்குது. பாப்பா அதுக்குள்ளே மேலே இருக்கிறத கொஞ்சோண்டு பிச்சு சாப்பிட்டாளுங்க. அதனால் அந்த இடம் மட்டும் கொஞ்சம் சொட்டையாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. பட்டர் சீட் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணுறேங்க. கேக்கு நல்லா ஸ்பாஞ்சு மாதிரி வந்திருக்குதுங்க. நீங்களும் சும்மா இருக்கிற டைமில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.